ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது ஆகஸ்ட் 1 to 14 ஆர் 1 to 15? ஓகேவா? எப்படி இருக்க போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ், அவங்க ஃபீலிங்ஸ், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அண்ட் உங்களுக்கு என்ன நடக்க போகுது 1 to 15ல். தென் ஏஞ்சல் மெசேஜஸ், ஓகேவா? அண்ட் தென் ரொமான்ஸ் ஏஞ்சல் ஆன்சர்ஸ், உங்களுக்கான கொஷின் ஏதாவது இருந்தால் நீங்கள் நினச்சிக்கலாம். ஃபைனலி ஸ்பெஷல் மெசேஜ், முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டெம்பரன்ஸ், 3 of Pentacles, 6 of Wands, மூன். நீங்கள் உங்கள் சக்ஸஸை நோக்கி கண்டிப்பாக போயிட்டுருக்கீங்க, அந்த முயற்சியில் இருக்கிறீங்க, கரியரை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓகேவா? ஸோ உங்களுடைய வழிகாட்டுதல் பல பேருக்கு கிடைக்கலாம், அவங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு டீமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் என்னன்னா அப்பப்போ ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது. மூன் கார்டு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படும். ஸோ ஒரு குழப்பம், ஓகே, ஆன் அண்ட் ஆஃபாக வந்துட்டு ஒரு மைண்ட் செட் ஏற்படலாம். ஸோ உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து ஹீலிங், உங்களை ஹீல் பண்ணி நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, உங்கள் மைண்ட் செட்டே வந்துட்டு பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதனாலே வந்து கரியரில் கவனம் செலுத்தி அதில் நம்ம வந்துட்டு சக்ஸஸாக போகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது கடகராசிக்கு. அண்டு சன்கிளாஸஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவங்க தான் உங்களுடைய சோல். இதில் வந்து ஒரு சோல் கனெக்ஷன் இருக்கதா பார்க்குறீங்க. ஓகே, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அவங்க தான் உங்களுடைய பார்ட்னராக நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, அண்ட் தென் ஹார்ட் பிரேக் இருக்குது, கண்டிப்பாக பெயின் இருக்குது இந்த செப்பரேஷன் மூலமாக. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஒரு பெயினோ இந்த செப்பரேஷனோ ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்னே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஒரு செப்பரேஷன் வந்து ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஸோ உங்களுடைய ஃபீலிங் இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு மாற்றம் வரணும், இது வந்து ஹீலாகி சரியாகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக உங்கள் ஹார்ட்டை நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக வச்சுக்காமல் கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறீங்க. அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஏற்படுத்திக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கே இருக்குது. மேபி உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் நம்பிக்கையின்மை தருது, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பயம் இருக்கலாம். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, கிங் ஆஃப் வாண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான பர்சனாக அவங்களும் இருக்காங்க. உங்கள் மேலே அவங்களுக்கான அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க வெளிக்காட்டிக்கல, உள்ள வேறு மாதிரி காட்டிக்கிறாங்க. அவங்க வந்து பிடிக்காத மாதிரி நீங்கள் பேசுகிறது, அண்டு நீங்கள் பேசுகிறது கரெக்டு கிடையாது, அவங்க பேசுகிறது தான் சரி அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஓகே, ஹை பிரிஸ்டர்ஸ் இருக்குது. ஓகே, மேபி அவங்க என்ன நினைக்கலாம்னா, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கலாம், நீங்கள் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்றதை விட கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கூட பழகிறவங்களாக இருப்பாங்க, கேஷுவலாக, ஃப்ரெண்ட்லியாக. ஓகே, பிகாஸ் அவங்க ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக தெரியுறாங்க. நீங்களும் வந்துட்டு ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான பர்சனாக இருக்கிறீங்க. ஹை பிரிஸ்டர்ஸ் பார்க்கும்போது அவங்களே உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் இருக்குது, நிறைய படிச்சிருக்கிறீங்க, நிறைய நாலேஜபிள் பர்சன், இன்ட்யூட்டிவ் பர்சன். சில பேர் டேரோ ரீடராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்க உங்களை கொஞ்சம் பார்க்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகே, அண்ட் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. எஸ், இன்னும் அவங்க என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குதுன்னா,
நீங்கள் அவங்கள எப்போவுமே குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து மூவ் ஆன் பண்ணி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது அவங்க மைண்ட் செட். வேணும் இல்லை வேண்டாம், ரெண்டும் மாற்றி மாற்றி. மீட்டிங் சம் ஒன் நியூ, டேட்டிங், கெட் பேக் அவுட் தேர், பிளான், செட் அ டேட். யாராவது புதுசாக அவங்க எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா, நியூவாக அவங்க லைஃப்பில் நியூ திங்ஸை நோக்கி போகலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். இருந்தாலும் மறுபடியும் அவங்க உங்களை நினச்சி வருத்தப்படுறாங்க அப்படின்றதா பார்க்க முடியுது. ஓகே, இல்லை சப்போஸ் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்தாலும் அங்கே வந்து எனர்ஜி எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஸ்னேக், ஓகே, அது அங்கே வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சப்போஸ் இது ஒரு சிலருக்கு பொருந்தலாம். இவங்க வேற யார் கூட பழகிட்டு இருந்தால் கூட அவங்களே இவங்க என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க, உங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது தான் தப்பு. அந்த மாதிரி இஷ்யூஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு. ரைட். அதர்வைஸ் இங்கே எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் வேறு யாராவது புதுசாக யார் கூடயாவது பழகுறீங்களோ அப்படின்னு நினைக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து குறையா நினைக்கக்கூடிய ஒரு எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தா 9 ஆஃப் கப்ஸ். உங்களுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதா, ஒரு குழப்பம். நீங்கள் விரும்புகிற விஷயம் நடக்குமா அப்படின்றது தெரியல. ரைட். 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா நீங்கள் வந்து சம்வாட் 8 ஆஃப் ஸ்வாட்ஸ். நீங்கள் தேவையில்லாத எண்ணங்களால் உங்களை கட்டி போட்டிருக்கீங்க. சரியா? அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணங்களே தேவையே இல்லை. எதெல்லாம் உங்களை டவுன் பண்ணுதோ அந்த எண்ணங்கள் தேவையில்லை, வேண்டாம், அதை வந்து விட்டுருங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பேலன்ஸ்டாக இல்லை, பேலன்ஸ்டாக ஆகணும் அப்படின்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக தெரியுது. ஓகே, ஒன்று நீங்கள் அதிகமாக உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில், இல்லை அவங்க கம்மியாக லெஸ் எஃபர்ட் போடுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். லவ் கால் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க சைட்லேருந்து ஒரு லவ் கால் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. 1 செகண்ட். ஸோ இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற இந்த அட்ராக்ஷன் பத்தலை. ஓகே, நாட் இனஃப். அதனால் ரொம்ப வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, இதில் ஒரு நம்பிக்கையும் கம்மியாக இருக்குது, ஈகோ இஷ்யூஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஓகே, ஐ மீன் ஈகோ இஷ்யூ இருக்குது. அந்த ஒரு தேவையான ஒரு லவ், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஷேரிங், அது எல்லாமே இல்லை. அது எதிர்பார்க்குறீங்க. லவ் அகெயின், அன்கண்டிஷ்னல் லவ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. செல்ஃப் லவ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. தட்ஸ் குட். ஓகே, ஒரு அஃபெக்ஷன், ஒரு அட்ராக்ஷன், இது எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ ரீயூனியன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு மாற்றம், ஒரு குரோத்து. ஓகே, அவங்க மனசு எப்போ மாறும் அப்படின்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக தெரியுது. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டெவில், குயின் ஆஃப் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், எஸ், 8 ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ரொம்பவே வந்துட்டு ஒரு அடிக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி சில பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து ரொம்பவே ஒரு செக்ஸுவல் எனர்ஜி எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது, செக்ஸுவலி இன்ட்ரெஸ்டடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏற்கனவே அங்கே கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நிறையா வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும்னு அதிகமாக ஒரு வெறியோடு இருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்கள் குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிலையாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். எப்போ பாரு அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செய்ய போய் அது வந்து ஒரு
இந்த டெவில் எனர்ஜி மாதிரி சுற்றி க்ரியேட் ஆகிடுது. அது இல்லாமல் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, மேபி அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு எனக்கு என்ன தெரியுதுன்னா, டெவிலும் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸும் பார்க்கும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். மணி எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட அவங்க. ஒரு சிலருக்கு அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து தான் கொடுக்கணும். ஓகேவா? நம்பி கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்க வேண்டாம். அந்த ஒரு எதிர்பார்ப்பும் தெரியுது. அண்ட் ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குறாங்க. இதில் ஒரு க்ரோத் இருக்கணும். பாஸ்டெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். பாஸ்ட்டு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. மீட் பண்ணணும்னு நினைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகே, காஃபி கப் வந்திருக்கு இல்லையா? பேஷன். ஆல்ரெடி கிங் ஆஃப் வான்ஸ் வந்தது. ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு, ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு அட்ராக்ஷன் நிறையாவே இருக்குது. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஃபன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி நல்லா ஒத்து போகணும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மிரரிங் ஈச் அதர். ஓகே, நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ நான் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், நீ திட்டினா நான் திட்டுவேன், நீ கோச்சிட்டு போறியா நான் கோச்சிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. ஓகே, எஸ், ரைட்டு. இப்போ வந்து உங்களுக்கு August 1 to 14 ஆர் 1 to 15 என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். 3 ஆஃப் கப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட சேர்ந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் உங்கள் பர்சனை ரீயூனியன் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே, மீட் பண்ணலாம் மேபி. இப்போ நீங்கள் ரீயூனியன் கார்ட்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு பார்ப்போம். ரீயூனியன் ஏற்படலை அப்படின்னா இது வந்து அட்லீஸ்ட் உங்கள் இந்த கவலை அப்படின்ற விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் அட்மாஸ்ஃபியரில் நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மாற்றம் உங்ககிட்ட ஏற்படும். லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகேவா? அண்ட் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பயப்படுற மாதிரி இருக்குது. பாஸ்ட்டு நினச்சி ஒரு கவலையில் இருக்கிறாங்க அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது. ஸோ அவங்களுமே வந்து லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப யோசிக்கிறாங்க, எது சரி எது தப்பு அப்படின்னு யோசிக்கலாம். அப்பப்போ அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி எப்படின்னா நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் வேண்டாம்னு நினைக்கிறது, அந்த மாதிரி இருக்குது. பட் அகெயின் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் அவங்க திருப்பி சுச்சுவேஷன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அவங்க எனர்ஜி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்காங்க இல்லையா? அந்த நிலை மாறி ஒரு டெசிஷனை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எனிகோ எகெயின் வந்து அது ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தெரியுது. ஸோ நீங்கள் தான் வந்து யோசித்து புரிஞ்சு அவங்க உண்மையாகவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வராங்களா இல்லையா அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? டெசிஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஜட்ஜ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துருவீங்க அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் நீங்கள் பாருங்கள் 5 ஆஃப் கப்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சான்ஸே இல்லையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஃபர்கிவ்னஸ் ரொம்ப தேவை. ஸோ மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. மன்னிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ஹீல் ஆகிடுவீங்க. மன்னிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஒரு கவலை உங்களை உறுத்திட்டே இருக்கும். மன்னிச்சிட்டிங்கன்னா அட போங்கப்பா அப்படின்னு விட்டுருவீங்க. ஓகேவா? அப்போ ஹீல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டோமோ நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்களை நீங்களே அப்படியே மன்னிச்சு விட்ருங்க. தேட் வில் பி பெஸ்ட்டு ஃபார் யூ. ஓகே, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ உங்களை சுற்றி யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ பாஸ்டில் அதை மன்னிச்சிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறி போகிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். அவங்களுடைய ஹெல்ப்பை வந்து கேளுங்க. கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ இப்போ ரொம்ப கவலையாக இருக்கிற, நீ ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை உனக்கு நாங்கள் தரப்போகிறோம். ஓகே, அந்த ப்ராசஸ் வந்து உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறோம். அதுக்கான உதவியை நாங்கள் செய்வோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. ஓகே. அண்ட் இங்கே நான் 5 வருதா, வெரி நைஸ். ஸோ ஒரு மாற்றம் வந்து பார்க்க முடியுது. ஓஹோ, 5 வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் இருக்க போகுது. ஓகே. 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சேலஞ்சபிள் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு போராட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருங்க. ஓகேவா. வாக்குவாதம் உங்களை சுற்றி ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. நீங்கள் பதிலுக்கு வந்து ஆர்கியூ பண்ண தேவையில்ல. ஆர்கியூ பண்ணி நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேவா. அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம். பட் என்ன ஆகுனா ரிலேஷன்ஷிப் வந்து விடுபட்டுரும். அதனால் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். உங்களுக்கான ஒரு பெட்டர் டைரக்ஷன் என்னவோ அதை நோக்கி போங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே. உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்புள் யாரெல்லாம் அவங்க எனர்ஜியை டவுன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் தேவை கிடையாது. யூ ஜஸ்ட் அவாய்ட் தம். அவங்க வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. தேவையில்லாத ட்ராமா பண்ணிவிட்டு உங்கள் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள யூ ஜஸ்ட் அவாய்ட் தம் அப்படின்றாங்க. அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸில் பார்க்கும்போது லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்கள் முன்னேற்றத்தை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ யுவர் செல்ஃப், அன்ரெக்விட்டட் லவ். ஓகே. கெமிஸ்ட்ரி கம்மியாக பிரச்சனையாக இருக்குது. உங்கள் 2 பேருக்கு நடுவில் தேவையான அளவுக்கான ஒரு அட்ராக்ஷன் இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்கள். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களை கொஞ்சம் விடுவிச்சுக்கோங்க. ஓகேவா. உங்களை லவ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிலருக்கு இங்கே என்ன பார்க்க முடியுதுன்னா உங்களுக்கே உரியவங்க வருவாங்க. ஸோ நியூ லவ் அப்படின்றத பார்க்க முடியுது கடகராசிக்காரர்களுக்கு. ஸோ நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர் குட் பி த திஸ் குட் பி த ஒன். ஓகே. ஒரு சிலர் ஆல்ரெடி மீட் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைனா மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ லவ் அவங்க தான் உங்களுக்கு உரியவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதர்வைஸ் எனக்கு நியூ லவ்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனே உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பே புது விதமாக உருவாகலாம். ஓகே. ஸோ விஸ்பர்ஸ் ஆஃப் லவ், ஹாவ் ஃபெய்த், நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுட்டு நம்பிக்கையோடு இருங்க. பேக் டு வாட் யூ லவ். ரீஇவாலுவேட் யுவர் டிசைர்ஸ். உங்களுடைய ஆசைகளை வந்து மறுபரிசீலனை செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பாருங்கள். எது உங்களுடைய விருப்பமோ அது வந்து நீங்கள் வேண்டான்னு மேபி ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம், அதை ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஓகே. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு நீங்கள் விரும்பினா சக்ஸஸ், சூஸ் அ நியூ டைரக்ஷன். ஒரு புது டைரக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு நியூ டைரெக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி மேபி சில பேர். ஆனால் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம், நான் போகிற பாதை கரெக்டாக இல்லையா தப்பா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கீங்க அப்படின்னா இல்லை, அது வந்து உனக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஓகே. இது வரைக்கும் அப்படி ஒரு டைரெக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னா யூ சூஸ் அ நியூ டைரெக்ஷன். என்ன கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அதுலேயே மூழ்கி இருக்காமல் அதுலேருந்து இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் விலகி இருங்க. ஓகே. உங்களை நீங்கள் கவனிங்க, உங்களுக்கான பாதையில் தேர்ந்தெடுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வெற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகருடைய மெசேஜ் என்ன? இஷ்ட சித்தி ஏற்படும், வீரம் பிறக்கும். கண்டிப்பாக மன தைரியத்தை கொடுக்க போகிறாரு. ஓகே. அண்டு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரப்போகிறார். ஏவல் முறையும் உங்கள் மேலே வந்து கண் திருஷ்டியோ பிளாக் மேஜிக்கோ சம்வாட் உங்கள் மேலேயோ இல்லை உங்களை சுற்றியோ இல்லை உங்கள் பர்சன்ட்டையோ இருக்குது அப்படின்னா அதை வந்து முறியடிக்க போகிறாரு. ஓகே.
பொறாமை, கோபம், பேராசை, பகை ஆகிய மன அழுக்குகளை தியானம் எனும் நீரால் கழுவ வேண்டும். ஒரு சிலர் மேபி யாரை பார்த்தும் நீங்கள் பொறாமைப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லை கோபப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பகைமை உணர்ச்சியோ மனசில் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து தியானம் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு முருகரை சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரீடிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகேவா? மறந்துடாதீங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.